இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, த வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தினுடைய குரல் வழி. அந்த குரல் வழி நமக்கு அருள் வழி, ஆசீர்வாதத்தின் வழி, நல்வாழ்வுக்கு வழி. அதுவே அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்க நம்மை ஒப்புக்கெடுக்கலாம். தூய ஆவியானவர் தானே இந்த தெய்வீக திருவிழியத்திலிருந்து நமக்கு வார்த்தைகளை காட்டி கொடுத்து அதை நடப்பிக்கட்டும். ஏசியா புத்தகம் 52ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை காண்பிக்கிறார். ஏசியா புத்தகம் 52ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை காண்பிக்கிறார். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான கருத்துக்களை பாருங்கள். நற்செய்தி, முதல்ல நற்செய்தி அறிவிக்கவும், இரண்டாவது பார்க்கிறது நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், பாருங்க, நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும். ஒவ்வொரு டப்பிக்கள் கொண்டு வர பாருங்க. சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோரின் அப்படி சொல்றனுடைய பாதங்கள் எத்தனை அருமையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மையாகவே நான் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வசன வார்த்தை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே நற்செய்தி அறிவிப்பு மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே நற்செய்தியை அறிவிக்கணும். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், பின்னர் முடிவு என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நற்செய்தி நாம் அறிவிக்கணும். நாம் நற்செய்தியை கேட்கிறதோடு மட்டும் விட்டுவிடாதபடி அதை அறிவிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் எந்த அளவு இருக்கிறது என்று பார்க்கணும் இல்லவா? நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அவருடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கிற நிலையில் போய் கொண்டிருக்கணும். இந்த காலகட்டங்களில் பார்க்கிற பொழுது கடவுளுடைய தெய்வீக திருவுளத்தின்படி தான் இந்த யூடியூப்பில் வழியாக, இந்த இணையதளம் வழியாக, தொலைத்தொடர்பு வழியாக நற்செய்தி போய்கொண்டே இருக்கிறது. அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும். எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தி போக்கணும். அந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது இந்த பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று ஏசாயா இறைவாக்கினர் சொன்னார் இல்லைங்களவா? அதில் இப்போ ரோபர் புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கூட சொல்லுகிற புனித பவுலடிகள் அங்கே சொல்லுகிறார். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இதே கருத்து தான் அங்கே சொல்லப்பட்ட கருத்தை இங்கே கொண்டு வருகிறார். பாருங்கள், நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. பாருங்க, நற்செய்தி அறிவிப்போருடைய பாதங்கள், கால், நற்செய்தி அறிவிப்போருடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குன்னு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, யார் யாருடைய பாதங்கள் அருமையாக இருக்கிறது? நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பாதங்கள் அருமையாக இருக்கிறது. அந்த நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக மாறுகிறது தான். எனவே தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இரண்டுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும். இதெல்லாம் யாருக்கு? நற்செய்தி அறிவிப்புடைய பாத படிகளில் இருக்கிற அமைதியான காரியங்களாக இருக்கிறது. அவங்க எடுத்துக்கிட்டு போறார். ஆனால் பாதங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நற்செய்தி இதுவரை நாம் அறிவிக்கப்படவில்லை என்றால் ஏதாவது ஒரு நிலையில் நற்செய்தி அறிவிக்க நாம் கடந்து வரலாம்.
நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களா இருக்கும் என்றால் இன்னும் அதிகமாக நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக ஆர்வத்தோடு கூட செயல்படுங்கள். இந்த நாட்களிலே எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை பற்றி நற்செய்தி கடந்து போகணும். அப்பொழுது உங்களுடைய பாதங்கள் அருமையாக இருக்கும். அவர் சொல்லுகிறார். யார்? ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்திலே ஒரு உயிரோட்டமாக ஓடிக்கொண்டு பாய்கிறதப்பா. உங்களுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாங்கள் ஆர்வமுள்ள பிள்ளைகளாய் கடந்து வர கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிற காரியத்தில் இன்னும் அதிகமாக நற்செய்தி அறிவிப்பதற்கு எங்களை தானே பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அநேக விதத்திலே நாங்கள் நற்செய்தி அறிவிக்கவும் மக்களை உம்மிடம் கொண்டு வரவும் தக்கதாக எங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். ஆமென். 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 இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை